ஆசை இருக்கணும். ஒரு கணவனுக்கு மனைவி மேலேயும், மனைவிக்கு கணவன் மேலேயும் ஒரு ஆசை இருக்கணும். திருமணமாகி எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த ஆசை கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்ல கேள்விமா. ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு அன்பும் ஆசையும் இருந்தால் தானே இல்லறம் நல்லறமாக இருக்கும். அதற்கு நீங்க ஒரு சின்ன புராண விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சீதை செந்தூரம் விட்டுக் கொண்டிருந்தாள். இது ஆஞ்சநேயர் பார்க்கிறார். என்னமா நீங்க செந்தூரம் இருக்கீங்களா, இதுக்கு என்ன விஷயம் கேட்டா, என் கணவனுக்கு என் மீது அன்பு இருக்க வேண்டும், என் கணவர் நன்றாக இருக்கணும், இதற்காக நான் செந்தூரம் விட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாள் சீதை. இப்ப ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமபிரான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்க செந்தூரம் எடுக்கிறீங்கன்னா என் உடம்பு முழுவதும் நான் செந்தூரம் பூசிக்கிறேங்கிறார் ஆஞ்சநேயர். அதுதான் அவங்களுக்கு தெரியும், ஆஞ்சநேயர் உடம்பு முழுவதும் செந்தூரம் பூசி இருப்பார். இந்த செந்தூரத்துடைய ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா, இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொண்டு நெற்றியிலே செந்தூரம் பூசி கொண்டு வந்தால் கணவன் மீது மனைவிக்கு நல்ல அன்பு வரும், மனைவி மீது கணவனுக்கு நல்ல அன்பு வரும். செந்தூரம் பூசிக்கொள்ள வேண்டும். அந்த செந்தூரத்துடைய ரகசியம் இது. தினந்தோறும் நெற்றியிலே செந்தூரம் இட்டு கொண்டு வந்தால் கணவன் மனைவி இடையிலே நல்ல அந்யோன்யம், அவங்களுக்கு இடையில் நல்ல திருமண வாழ்க்கை, ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது நிச்சயம் ஏற்பட்டு அன்பும் இருக்கும், ஆசையும் இருக்கும், நல்ல இல்லற வாழ்க்கையும் இருக்கும்.